अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 17வது சாப்டர் முதல் ஸ்லோகம் இன்று நாம் காண வேண்டியது. அஷ்டாவக்ரர் சொல்கிறார், ஒன் ஹாஸ் அட்டைன்ட் நாலேஜ் அண்ட் ரீப்ட் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் யோகா who is content, purified of attachments and at home in solitude. யார் ஒருவன் மன நிறைவுடனும் பற்றுக்கள் நீங்கிய தூய்மையான மனதுடனும் தனிமையில் இருப்பதில் சுகம் காண்பவனுமாகவும் இருக்கின்றானோ அவனே உண்மையான ஞானத்தை அடைந்தவன் மற்றும் யோகத்தின் முழு பலனையும் அறுவடை செய்தவன் ஆவான். ஸோ இந்த கீதையினுடைய இறுதி சாப்டர்களுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு 3 சாப்டர் தான் பாக்கி இருக்கு. ஸோ அப்போ இந்த ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்தின் லட்சணம், அப்போ முழுசா நீ ஞானி ஆயிட்டியா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட இது ஆரம்பிக்கப்படுகிறதாக நான் காண்கின்றேன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மன நிறைவு. அப்போ பெர்மனண்டா மன நிறைவு இருக்கணும். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு நிறைவா இருக்கு அப்புறம் எம்டியா இருக்கு அப்படின்னு இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு பி ஃபுல்ஃபில்ட் இன் யுவர் மைண்ட் அட் ஆல் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த நேரத்திலும் உன் மனம் நிறைவாக இருக்குமே ஆனால், இது ஒரு ஆர்டிக்கா வச்சுக்கோ. எந்த சூழலையும் எதுக்காகவும் அடிக்ட் ஆகக்கூடாது, சரியா? ஸோ எவ்வளவு ஆசை தூண்டும் விஷயம் உன் முன்னே வந்தாலும் அதுல உனக்கு துளி கூட ஆசை வருதா வரலையான்றதை என்ஷூர் பண்ணிக்கும். இது அனதர் பெரிய யாட்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட், தனிமையில் இருப்பதில் சுகம் காண்பவனாக. தனிமையில் இருப்பதில் சுகம் காண்பது அப்படின்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு ஒரு மொபைலும் டிவியும் வச்சுக்கிட்டு தனிமையில் இருக்கிறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதை நான் ஒரு நாள் கிளாஸ்ல கேட்கும்போது, தனிமையில இருந்தாங்க சுகமா தானே இருக்கும், எங்கெங்க டிவியும் மொபைலும் எதுவுமே பார்க்காம இருப்பீங்களான்னு கேட்டா அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஆக்சுவலி தனிமை. தனிமைங்கிறது உலகமே ஒரு மொபைலுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ உலகத்துக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் நான் உலகத்துக்கு வெளியே இருக்கேன்னு நான் சொல்ல முடியும். தனிமை என்பது இங்கே மொபைலும் கூட இருக்கக்கூடாது, டிவி மொபைல் எதுவுமே இருக்கக்கூடாது, போன் கூட கையில இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உனக்கு வாழ பிடிக்குதான்னு யோசிச்சுப்பாரு. ஸோ இதெல்லாமே ஆட்சிக்கா கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி உன்னால இருக்க முடிஞ்சதுன்னா நீ உண்மையான ஞானத்தை அடைந்தவன் மற்றும் யோகத்தின் முழு பலனையும் அறுவடை செய்தவன் ஆகின்றாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம நம்ம மனசுக்குள்ள நாமளா நினைச்சுக்கிறோம், ஆமா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இல்ல புரிஞ்சவனே ஞானி ஆயிடுவியா? நீ புரிஞ்சதை முழுசா அனுபவிக்கணும்னா அந்த அனுபவிக்கிற ஸ்டேட் தான் அந்த ஞானம். அப்போ அனுபவிக்கிறேனா இல்லையா? நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஞானமாகாமலே ஞானின்னு நினைச்சு கொண்டிருக்கின்ற அந்த லூசுத்தனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம செக் பண்ணி 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு, நீ ஞானி ஆகிட்டியா இல்லையா என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஞானி ஆகணும்னா இதுதான் பேசிக் ரூல்ஸ், பேசிக் குவாலிபிகேஷன்ஸ், இதை நீ வளர்த்தா மட்டும்தான் ஞானி ஆகணும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த 3 பாயிண்ட் மேஜரா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஒன்னு, பெர்மனன்ட்லி ஃபுல்ஃபில்ட் இன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது. அதாவது மனநிறைவுனா என்னன்னு கூட நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது என்ன சொல்றது, மன நிறைவுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா எதற்காகவும் ஏங்காத மனம் அப்படின்னு வேணா சொல்லலாம். எதையோ ஒண்ணு ஏங்கிட்டே இருக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், அது எப்ப கிடைக்கும், அது கிடைக்காதா, அது கிடைச்சாதானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காவது மனசு ஏங்கிட்டு இருந்தது அப்படின்னா அது நிறைந்த மனம்னு சொல்ல முடியாது. அப்போ அனைத்தையும் பெற்றுவிட்டவனுக்கு, இந்த உலகமாகவே அவன் மாறிவிட்டவனுக்கு, அல்லது இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம், திகட்ட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு மேல கொடுத்தா கூட வேண்டாம்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் நிறைவானவனாக மாறிவிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கு மேல அவன் வேண்டாங்கிறானு. அது பெஸ்ட் மனநிறைவு அப்படிங்கிறது சாப்பாட்டுல வேணா வரும் அந்த நேரத்துல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல போட்டாச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு ருச்சியா இருந்தாலும் அதுக்கு மேல வயிறு அடங்காது. போதும்பா அப்படின்ற வார்த்தை நமக்கு வந்துடும். ஸோ இந்த போதும் என்று சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸ் இந்த மன நிறைவுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது சாப்பாடுன்னு இல்லை, உலகத்துல எதுவுமே எனக்கு வேண்டாம்னு உன்னால சொல்ல முடிஞ்சா,
ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்குங்கிற ஃபீல் வச்சிருப்பியோ, அல்லது எனக்கு ஏதோ ஒண்ணு வந்துதான் இனி என் மனசை நிறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலையில நான் இல்ல. நான் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டா தான் இருக்கேன். ஏன்னா அந்த பிரம்ம ரகசியத்தை சொல்லாமலே இங்க சொல்லியிருக்காரு. இந்த பிரம்ம ரகசியம் என்ன? அது ஆட்டோமேட்டிக்காவே ஃபுல்ஃபில்டு. அது எப்போதுமே சச்சித் ஆனந்தம். அது எப்போதுமே நிறைந்தே தான் இருக்கும். அப்போ எப்போதுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று, அப்போ நீ நிறையல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீ இன்னும் பிரம்மத்தை அடையலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை தான் இங்க பர்டிகுலரா சுட்டி காட்டுறாரு. ஸோ நிறைவான மனம் அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்கணும். ஏதோ ஒண்ணு வந்து உன்னை நிறைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது. அப்படின்னா நீ கண்டிப்பா சுரூபத்துல தான் இருக்கணும். இப்போ மாயை அப்படின்னுட்டாலே ஏதோ ஒண்ணு வந்தாதான் நிறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும். ஸோ அதனால இந்த நிறைந்த மனம் அப்படிங்கிறது முக்கியமான யாட்ஸ்டிக்கா நீங்க வச்சுக்கோங்க. மனம் அந்த ஆனந்த நிலையிலேயே மிதந்து கொண்டிருக்கும். இதுல குறிப்பா நிறைந்த மனம் அப்படிங்கிறது உன்கிட்ட இருந்த மொத்த பணமும் லாஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போது கூட அந்த நிறைந்த மனம் இருக்கணும். உன்னை எல்லாரும் அவதூறு பண்ணிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க, என்னை யாருமே மதிக்கல, உன்னை கேவலப்படுத்துறாங்க, அப்ப கூட அந்த நிறைந்த மனம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பாரதியின் அச்சமில்லை பாடல் வரிகள்ல வரக்கூடிய அந்த எல்லா விதங்களும், அதாவது பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், நண்பனே கொண்டு வந்து நஞ்சை ஊற்றும் போதிலும், துஷம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும், ஸோ வாட் எவர் இட் மே பி, சரியா? ஸோ என்ன நடந்தாலும் ஜகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூனோ, அதுக்கும் என்னுடைய நிறைவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா நீ நிறைவான மனதில் இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதனால யூ ஆர் அன்டச்டு பை தி சிச்சுவேஷன் பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஃபுல்ஃபில்டு. எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, நீ வந்து ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டா இருக்கும்போது, இப்போ ஒரு காதலி ஐ லவ் யூ சொல்லிட்டா அப்படிங்கிற நேரத்துல இவனுக்கு திடீர்னு பணம் லாஸ் ஆச்சுன்னா கூட அது தோணாது. ஏன்னா மனது நிறைஞ்சு போயிடுச்சு. அதனால இப்ப என்ன போனாலும் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பான். பட் இது மாயையில இல்ல, பிரம்ம சுகத்தை அடைந்த காரணத்தினால் அப்படி இருக்க முடியுமே. ஆனால் அது வந்து நிறைந்த மனம் என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பற்றுகள் நீங்கிய தூய்மையான மனம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனதுதான். அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ் நமக்காக போட்டு தராரு. அப்ப பற்றுக்கள் இல்லாத மனம் அப்படின்னா என்ன? பற்றுங்கிறது ஏதோ ஒண்ணு வந்துதான் உன்னை நிறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆசையே வருது. எவனுக்காவது ஃபுல்ஃபில்டு மைண்ட் இருந்து நிறைந்த மனதுடன் கூடியவன் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆசை இல்லாம தானே இருப்பான். சொல்லணும்னு அவசியமே இல்லை பாருங்களேன். எவன் ஒருவன் மன நிறைவுடன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மன நிறைவுடன் இருக்கிறவனுக்கு பற்றுக்கள் நீங்கிய தூய்மையான மனம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்ல. பற்றுக்கள் எப்படி இருக்கும்? அப்போ தூய்மையான மனதிற்கு இன்னொரு டெபினிஷன் கொடுக்குறாரு. பற்றுக்கள் நீங்கிய மனமே தூய்மையான மனம். போற போக்குல ஒரு டெபினிஷன் வரும், சரியா? இப்போ பற்றுக்கள் நீங்கிய மனமே தூய்மையான மனம். அது எப்போது கிடைக்கும்? நீ மனம் நிறைந்து இருந்தால் அப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சேர்த்து சொல்றாரு, சரியா? ஸோ இது ஒன்னோட ஒன்று லிங்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அல்லது வைசி வெர்சா மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உனக்கு ஆசைகள் என்பது முற்றிலும் நீங்கிவிட்டால் உன் மனம் நிறைந்து விட்டது என்ற அர்த்தம். அல்லது உன் மனம் நிறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆசைகள் என்பது உன்னை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இது ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதா இருக்கிறதுனால நீ ரெண்டுக்குமே சேர்ந்து ட்ரை பண்ணு. ஆசை இல்லாம இருக்க முயற்சி பண்ணு, நிறைந்த மனதோட இருக்க முயற்சி பண்ணு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரம்மத்துக்குள்ளதான் நீ இருப்ப அப்படிங்கிறத பிராக்டிஸா சொல்லலாம். அல்லது நீ பிரம்மத்துக்கு போயிட்ட அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்ததா எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்? தனிமையிலே சுகம் காண்பது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். தனிமை அப்படிங்கிறது எப்படி சுகம் காணலாம்? அதாவதுங்க, இங்க தனிமை அப்படின்னு சொல்லும்போது சூழலை மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. இப்போ ஒருவேளை ஒருத்தன் வந்து தனியா உட்காந்துக்கிட்டு, ஆமா அதை கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், மொபைல்ல டிவி மட்டும் இல்ல, நீங்க கற்பனை கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியா உட்காந்துட்டு தான் பெரிய கவிதைகள் எழுதுவாங்க. பெரிய பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாமே தனிமை வந்து மிக விரும்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து தே ஹாவ் டு யூஸ் தேர் மைண்ட், ரொம்ப எலாபரேட்டா கற்பனையில ரொம்பவே யூஸ் பண்ணணுன்றதுக்காக தனிமையை விரும்புவாங்க. அதுவும் நான் தனிமை இல்லை என்று குறிப்பிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ கற்பனையும் பண்ணக்கூடாது, ஆனாலும் உன் மனம் நிறைந்திருந்ததுன்னா தான் அது பிரம்ம சுகத்துல நீ இருக்கேன்னு அர்த்தம். கற்பனையில நீ வந்து பண்ணிட்டு நீ பாட்டுக்கு மனசை நிறைச்சிக்கிட்டு அது வந்து உண்மையான சுகம்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? கற்பனையிலே இவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு மனசு நிறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா கற்பனையே உண்மை இல்லை. அப்புறம் கற்பனையில நிறைஞ்ச மனசு வந்து உண்மையாயிடுமா?
தட் இஸ் நாட் தி கேஸ் ஆக்சுவலி. அப்போ தனிமை அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அவங்க கிட்ட எந்த கேட்கெட்ஸும் இருக்கக்கூடாது, மனுஷர்களும் இருக்கக்கூடாது, மிருகங்களும் இருக்கக்கூடாது. காற்றே அவன் கூட்டாளி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஞானதேவர் ஒரு இடத்துல. இயற்கையிடம் இயற்கையோடு சம்பாஷணை செய்து கொண்டிருப்பான், மரம் செடிகளோடு பேசிக் கொண்டிருப்பான், காற்றே அவன் கூட்டாளி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து நீங்க தனிமைன்னு வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா நான் பர்டிகுலரா என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, ஷுட் நாட் திங்க் எனிதிங் மோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் உண்மையான தனிமை. நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ தனிமையில இல்ல, அதனால தானே கற்பனை பண்ற. நீ நிறைஞ்சிருந்தேன்னா நீ ஏன் கற்பனை பண்ற? நீ மறுபடியும் என்னத்தையும் ஏங்க ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீ வந்து கர்மாவை பண்ற மாதிரியே சேர்ந்து ஆயிடும். சரியா? நம்ம திரும்ப திரும்ப இவர் கர்மம் அகர்மம் விகர்மம் எல்லாத்தையும் கிழப்பு, அது மீன் இல்லாம போகணும், நைஷ்கர்மிய சித்தி அடைஞ்சா மட்டும்தான் ஞானம். இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப கற்பனையில நீ கர்மம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆனா அது வந்து சரின்னு எடுத்துடக்கூடாது. அப்ப கற்பனையும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அது எப்படிங்க முடியும்? கற்பனையே செய்யாமல் இருக்கணுமா? அப்புறம் எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும், எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் நமக்கு. நான் அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீ செல்லும் போது அல்லது உன்னை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்பும் போது என்ன ஃபீல் பண்ற? உன் மனம் விழித்திருக்கிறது, ஆனால் எண்ணங்கள் இல்லை. ரியல்லா தனிமைனா வேற என்னங்க பெரிய எக்ஸாம்பிள் சொல்லிட முடியும்? தனிமைக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த டீப் ஸ்லீப்ல நீ என்ன செத்தா போயிட்ட, செத்தா போயிட்டேன்னு கேட்கக்கூடாது. நீ என்ன கஷ்டமா பட்ட, நீ என்ன துக்கமா பட்ட, எவ்வளோ ரிலாக்ஸ்டா, எவ்வளோ காமா, எவ்வளோ கூலா உன்னால இருக்க முடிஞ்சது அப்படிங்கறத அனுமான பிரமாணத்துல ரெஸ்பெக்ட் பண்றதை விட நேரடியாவே புரிஞ்சுக்கிட்டே இல்ல. தி மொமெண்ட் ஆஃப் ஸ்லீப் அந்த மொமெண்ட் ஆஃப் வேக்கிங்ல, அதாவது தூங்க போகின்ற அந்த நொடியில அல்லது விழிக்கும் அந்த நொடிகளில நம்ம மிக தெளிவாக உணர்கின்றோம் தனிமை இத்தனை சுகமா என்று. தனிமை தானே வேணுங்கிறோம். அங்க உன்னுடைய காதலை கட்டிப்பிடிக்க வந்தா அப்படி போயேன் அப்புறம் வாயேன் என்று சொல்லுகின்றானா இல்லையா? அவனுக்கு மிகவும் பிடித்ததெல்லாம் கூட வேண்டாம் என்று சொல்லுகின்றானா இல்லையா? எதுவுமே வேண்டாம், விட்டு எதுவும் வேண்டாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அந்த இடத்துல கொடுத்து பாருங்களேன், ஏய் இப்ப வேண்டாம் அப்புறமா கொடு சொல்லுவானா இல்லையா? அவனுக்கு எவ்வளவோ மிகப்பெரிய ஆசைகளா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய ஆசையே அந்த சொக்கிட்டு போகும்போது கொடுத்தா இப்ப வேண்டாம் என்று சொல்லுகின்றான் என்றால் தாட்ஸ் தி ரியல் தனிமை. ஸோ எதுவுமே இல்லாம இருக்கிறதுல ஒரு சுகம் காணும் ஒரு அற்புதம் தான் இந்த பிரம்மானுபவம் என்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவதற்காக இந்த இடத்துல இந்த 3 பாயிண்ட்டை ஒரு யாட்ஸ்டிக்கா சொல்லி, ஸோ இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருப்பவனே ஞானத்தை அடைந்தவன் மற்றும் யோகத்தின் முழு பலனையும் அறுவடை செய்தவன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். The knower of the truth is never miserable in the world, for the whole universe is filled with himself alone. உண்மையை அறிந்த ஞானி இந்த உலகத்தில் ஒருபோதும் துன்பப்படுவதில்லை. ஏனெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனது சொந்த ஆத்மாவினாலேயே நிரப்பப்பட்டுள்ளது. அகெயின் அண்ட் அகெயின் யாட்ஸ்டிக்கா காட்டுறது மேஜரா வந்து இதுதாங்க காட்டுறார். ஸோ அன்அஃபெக்டட் பை எனிதிங். அடுத்த யாட்ஸ்டிக்னு வச்சுக்கோங்க. முதல் 3 யாட்ஸ்டிக் என்னென்னது? மனநிறைவு, ஆசையற்ற தன்மை, தனிமையிலே சுகம் காண்டல். 4வது பாயிண்டா நீங்க என்ன வச்சுக்கணும் அப்படின்னா அன்அஃபெக்டட் பை எனி மீன்ஸ். எந்த சூழலையும் துன்பம் அப்படிங்கிற சுவடே தெரியாமல் வாழ்வோம். கஷ்டம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு அவன் கேட்கணும். அப்படியா, அப்படி ஒண்ணு இருக்கா? அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்ன்றாங்க, அது எங்க இருக்குன்னே தெரியல, அது எப்படி இருக்கும் காட்டுங்கப்பா அப்படின்னு அலமோதிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி நீ ஞானி ஆனதுக்கு அப்புறம் என்னவோ கஷ்டம் கஷ்டங்கிறாங்களே, துன்பம் துன்பம்ன்றாங்களே, அது எப்படி இருப்பா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே, அது எப்படி இருக்கும்னு தெரியலையே என்று உன்னால் யோசிக்க முடியுமே. ஆனால் ஏன்னா அப்ப உனக்கு நீ கேட்கலாம், ஏன்பா அல்ற மாதிரி அவன் அடிக்கும்போது அவனுக்கு தெரியாதாப்பா அல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கூட அவனுக்கு ரியல் அழ தெரியாதுல்ல, ரியல் அழுகையினுடைய துக்கம் தெரியாதுல்ல. அப்ப ரியல் அழுகை துக்கம் வேற, அல்ற மாதிரி நடித்து என்ஜாய் பண்றது வேற தானே என்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஹியர் மேஜர் அனதர் பாயிண்டா சொல்லப்பட்டது என்னன்னா அன்அஃபெக்டட் பை எனிமி.
அவனுக்கு துக்கம் என்ற சுவடே தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவனால இருக்க முடிஞ்சதுன்னா, இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது எதுவுமே நடக்காம இருக்கும் போது இல்ல. லெட் எவ்ரி திங் கேன் ஹேப்பன். என்ன நடந்தாலும் அதி பௌதீதம் அதி தெய்வீதம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனாலும் மற்ற பஞ்சபூதங்களாலும் மிருகங்களாலும் மனிதனாலும் எல்லா துக்கங்களும் அவன் மேல் ஒன்று சேர தாக்கினாலும் துன்பப்படாதவனாய். So that is the very, very major point. So another very biggest yardstick, easy to understand yardstick. நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளவே முடியாத yardstick. ஏன்னா நிறைய கேசஸ் இருக்குப்பா, துக்கப்பட்டுக்கிட்டே துக்கம் இல்லைன்னு நினைக்கிற கேசஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்றது, அந்த அளவுக்கு நம்ம கொடுமையா போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ் ஒரு லிமிட்டுக்கு மேல போய் ஒரு லிமிட்டுக்கு மேல ஸ்ட்ரெஸ் ஆகி தாரதாரியா கண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ன்னா என்னன்னு தெரியுது. அது வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கோன்னே தெரியாம வாழ்றாங்களா? அது எப்படித்தான் முடியுதுன்னு நமக்கு தெரியல. 100% எப்பயுமே ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் மிஸ் ஆகிற மொமெண்ட் அடுத்த செகண்ட் ஐடென்டிஃபை ஆகாம எப்படி போகும்னு நமக்கு தெரியல. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படித்தான், நம்ம வந்து எப்பயுமே ரிலாக்ஸ்டா இருந்தா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா அது ஐடென்டிஃபை ஆகும்ல. ஒரு பியூர் ஒயிட் பேப்பர்ல ஒரு ஸ்மால் பிளாக் டாட் இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா ஸ்பஷ்டமா தெரியணும் இல்லைங்க. அது ஏன் தெரியல அப்படின்னா, பேப்பர் ஃபுல்லா பிளாக் டாட்டா இருந்தா இன்னொரு பிளாக் டாட் வந்தா எப்படி தெரியும்? ஸோ அந்த மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஆனா ஞானி அப்படிங்கிறவன் எப்பயுமே ரிலாக்ஸா இருக்கான், பெர்மனன்ட்லி ரிலாக்ஸா இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு உள்ளோண்டு துன்பம் வந்தா கூட இம்மீடியட்லி அவனால ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். அடுத்த செகண்ட், ஆஹா என்னடா மாய என்ன உண்மை நம்பிட்டியா, டேய் மாயடா அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் கப்புன்னு வெளியே போயிடும். நம்ம ஞானதேவர் சொல்லுவார், அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி மெதுவா அப்படி எட்டி பார்க்குமா, அப்படி சிங்கம் வந்து மெதுவா அந்த ஆட்டுக்குட்டி எட்டி பார்க்கும்போது சிங்கம் வந்து கர்ஜிக்கெல்லாம் வேணாமா, சிங்கம் இப்படி மெதுவா அப்படி தலையை காட்டினா ஆட்டுக்குட்டி பிச்சுக்கோ பிடுங்கன்னு ஓடி போயிருமா. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒண்ணு மனசுக்குள்ள ஒரு லேசா அந்த ஆட்டுக்குட்டிங்கிறத நான் கஷ்டம்னு சொல்றேன். அந்த ஆட்டுக்குட்டிங்கிற கஷ்டம் லேசா அப்படி எந்திரிக்கும் போதே நம்ம பிரம்மானுபவம் அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து அப்படி மெதுவா அப்படி அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துச்சு அப்படின்னா, அச்சிப்போ நீ மாய, நீ வந்து என்னடா என்ன செய்ய முடியும், இந்த அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணுங்க. நம்ம நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, துன்பம் என்ற சுவடு தெரியாமல் நீ வாழ வேண்டும். துன்பம்னா என்ன, இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நீ துன்பப்பட்டுக்கிட்டே நீ இன்பம்னு ஏமாத்திக்கிற கேஸ் எல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அவன் துன்பப்பட்டுட்டு இருக்கான், ஆனா தன் துன்பப்பட்டுக்கிட்டேனே தெரியல. ஈகோ எப்படி எப்படி எல்லாம் போட்டு பாடா படுத்தது பாருங்களேன். ஏன் நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சலு, என்ன தின்ன நல்லா இருக்கு. இந்த விஷயத்தை துக்கம் என்று ஞானதேவர் பயங்கரமா இன்சிஸ்ட் பண்றார். விஷத்தை சாப்பிட்டுட்டு சுகமா இருக்கானுங்களே அப்படிங்கிறாரு. ஏன்னா அது எப்படி உங்களுக்கு சுகமா தெரியுது? எந்த அளவுக்கு நம் மனது நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ புரியணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பெர்மனன்ட் ரிலாக்ஸேஷன்ல இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பியூர் ஒயிட் பேப்பரா இருந்தாதான் அது ஒரு சின்ன பிளாக் டாட் இருந்தா கூட உன்னால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டமே உயிர்நிலையா போன பிறகு புதுசா ஒரு கஷ்டம் வந்தா பழகி போச்சுப்பா நாங்க நல்லாத்தானே இருக்கோம் என்று நீங்க சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இந்திரன் வந்து பன்னிக்குட்டியாகி சாக்கடையில விழுந்துகிட்டு நல்லாத்தானே இருக்கும் அப்படின்னு கதை ஒண்ணு நம்ம அடிக்கடி படிக்கிறது உண்டு இல்லையா? ஸோ அந்த கதை ஆயிடுச்சு, நமக்கு என்ன பண்றது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, பிரம்ம சுகம்ங்கிறது இந்திரலோகத்து சுகைய, நம்ம இந்த சாக்கடை சுகத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிரம்ம சுகத்தை அனுபவிக்கிறவன் இந்திரலோகத்து சொர்க்க சுகத்தையே பழைய ஏழைகள் உமி தவிடு சிந்து சந்தோஷிப்பது போல சந்தோஷிக்கின்றார்களே லூசு பயகளா, ஏன் சந்தோஷத்துக்கு முன்னாடி இது குப்படா அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையில யோசிச்சு பாருங்களேன். துன்பம் வருமாங்க அவனுக்கு, துன்பம் வந்தா தெரியாமத்தான் போகுமாங்க அவனுக்கு என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ therefore another very very important yardstick என்னன்னா, துன்பம் என்ற சுவடு தெரியாமல் வாழ முடிகிறதா? உண்மையை அறிந்த ஞானி இந்த உலகத்தில் ஒருபோதும் துன்பப்படுவதில்லை. அதுக்கு ரீசன் சேர்த்து சொல்லிட்டார், ஞானத்தையும் சொல்லிட்டார். ஏனெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனது சொந்த ஆன்மாவினாலேயே நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு துக்கம் வர்றதுக்கு காரணமே இந்த மாயாவை உண்மைன்னு நம்பினதுனாலதான். நீங்க இந்த மாயையே மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது என்னுடைய மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா,
கிருஷ்ணாஸ் இல்ல கிருஷ்ண மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்துல என்னுடைய மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இந்த மாயையில நடக்கின்ற ஒவ்வொரு அங்க அசைவையுமான க்ஷணமும் ஆனந்தமாக ரசிக்க மட்டும்தானேங்க தோணும். அங்க எப்படிங்க கஷ்டம் வரும்? ஏங்க உண்மைன்னு நினைக்கும் போதுதானே நமக்கு கஷ்டம் வருது. இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் அதை அனுபவிப்பதற்கென்றே எனது கல்பனையால் ஞானே மாயையாக ஒரு மாறி இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னான். நீங்க என்ன நடந்தா என்ன, அதுலயும் என்ஜாயபிள் தானேங்க. ஒரு வில்லன் ஹீரோவை அடிக்கின்றான், வில்லனும் நானே ஹீரோவும் நானே, அடி வாங்குபவனும் நானே அடி பெறுபவனும் நானே, இங்கே அத்தனையும் நானா இருந்து கொண்டு என்னை நான் சுவைப்பதற்காக நானே இப்படி எல்லாமாக இருக்கின்றேன் என்று அந்த உணர்வு என்னுள் வந்து விட்ட பிறகு how could I have any kind of a difficulties or a கஷ்டம் துன்பம் எப்படி வரும் சாரோ சான்ஸே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்ஃபோர் இது ஒரு யாட்ஸ்டிக்கா சொன்னதோட மட்டும் இல்லாம if you really achieved the Brahma Shvarupa, then automatically you will start feel that everything is you yourself only. உன்னை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று உணர ஆரம்பித்து விடுவாய். அந்த காலகட்டத்துல ஏன்னா டுவாலிட்டியே இல்லைன்னா துக்கம் அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை, சுகங்கிற பேச்சுக்கும் இடம் இல்லை. துக்கம் வெற்றி தோல்வி புகழ் இகழ் எதுக்குமே இடம் இல்லைங்க. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் மாயான்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல்ல. அதுவும் என்னுடைய மாயான்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல, என்னுடைய கல்பனை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல. மாயா அப்படின்னு நானே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய கல்பனையில இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் நானே தானுங்க. அடிக்கிறவனும் நானே அடிபடுவனும் நானேங்க. என்னையே நான் நினைச்சுக்கிட்டா நான் எங்க கஷ்டப்பட போறேன். சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக என்னையே நானே அடிச்சு விளையாடிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. ஸோ லைக் திஸ் ப்ராஃபிட் வருது லாஸ் வருது என்ன வேணா நடக்கட்டுங்க. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மாயா அண்ட் மை ஓன் மாயா என்ற அந்த புரிதல் இருக்கிறவனுக்கு துன்பம் என்ற சுவடு கண்டிப்பா இருக்காது. அதை என்ஷூர் பண்ணிக்கோ என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், as the foliage of a neem tree does not please an elephant who delights in salaki leaves, so do sense objects not please he who delights in self. மீண்டும் மீண்டும் இதை என்ன ஆழமா அழகா சொல்றார் பாருங்க. சல்லாக்கி மரத்தின் இலைகளை விரும்பி உண்ணும் யானைக்கு வேப்ப மரத்தின் இலைகள் எப்படி மகிழ்ச்சியை தராது. அதுபோல தன் ஆத்மாவிலேயே இன்பம் காணும் ஞானிக்கு உலக புலன் இன்ப பொருட்கள் மகிழ்ச்சியை தருவதில்லை. சரி, இப்போ எனக்கு சல்லாக்கி மரம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ யானைக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல மரம்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ வேப்பம் மரமும் இருக்கு, சல்லாக்கி மரம்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுமே யானை சாப்பிடும்னே வச்சுக்கோங்களேன். ஆனா எதுவுமே இல்லாம காஞ்சங்காடு கம்பங்காடுக்குள்ள நடந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காஞ்சு போய் கிடைக்கும் போது நீ வேப்ப மரத்தை கொடுத்தா கூட சரி பரவாயில்ல இப்போதைக்கு இது போதுண்டா சாமி அப்படின்னு சாப்பிட முடியும். ஆனா உனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர ஸ்வீட்டு டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு டிஷ் உங்ககிட்ட இருக்கும்போது உனக்கு பிடிக்காத ஒரு டிஷ் பக்கத்துல வச்சா நீ அதை எட்டியாவது பாப்பியான்னு யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதானே. நீங்க சாப்பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஒன்று இருக்கு, பிடிக்காத டிஷ் ஒன்று இருக்கு. இல்ல பாகற்காய் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், பாகற்காய் கூட்டும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கூட்டு ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கோங்க, அதுவும் இருக்கு. ரெண்டையுமே பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டாங்க. நீங்க அதை எட்டி கூட பார்க்க மாட்டீங்க எதை பிடிக்காத டிஷ்ஷ. இந்த டேஸ்ட்டை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த டேஸ்ட்டுக்கு உங்க மனசு போகவே போகாது, இல்லையா? ஸோ இட் குவைட் நேச்சுரலி இது எல்லா நம்ம மாட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பச்சை, அதாவது மாடுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைக்கோலும் சாப்பிடும் பச்சை புல்லும் சாப்பிடும். பச்சை புல்லுன்னா அதுக்கு பயங்கர இஷ்டம், வைக்கோல் அது சாப்பிடும். எப்போ பச்சை புல்லு கிடைக்கலன்னா வைக்கோலும் நல்ல மாங்குன்னு சாப்பிடும், இல்லையா? அப்போ எல்லாமே எல்லா மிருகங்களுக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் எல்லாருக்குமே இது பொருந்துறதா தான் இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல எங்க நான் காட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அது பாட்டுக்கு திரியிற மாடுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாட்டை கொண்டு எங்க காட்டுல கட்டி வச்சுட்டாங்க. அந்த மாடு பச்சை புல்லு சும்மா கொள்ளுன்னு அன்னைக்கு மழை வேஞ்சு செம்மையா புல்லு வளர்ந்து கிடக்கு. பச்சை புல்லு மேய மாட்டேங்குது. ஏன் பச்சை புல்லு மேய மாட்டேங்குதுன்னா, எங்க இது ரோட்ல வளர்ந்த மாடுங்க,
அதுக்கு முன்னாடி இந்த பச்சை புல்லு வேஷம் ரோட்ல என்ன கிடைக்கும்? ரோட்ல என்ன கிடைக்குமா? புரோட்டாவும் சால்னாவும். அந்த புரோட்டா சால்னாலாம் கிடைக்காது. புரோட்டா சால்னா சாப்பிட்டுட்டு தூர கவரை தூக்கி போடுவான்ல, அவர் வாசத்துல அந்த கவரை சாப்பிட்டு பழகுனது. பேப்பரையும் கவரையும் சால்னா வாசனத்தையோட சாப்பிட்டு பழகின மாடுங்க. இது வந்து பச்சை புல்ல சாப்பிடாது அப்படின்னாரு. ஒரு வாரம் காஞ்சு போயிடுச்சுன்னா வேற வழி இல்லாம இதை சாப்பிட்டுரும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்ன மாதிரியே ஒரு வாரம் நல்லா இழைச்சி போயிடுச்சு. நல்லா கொள்ளுன்னு வந்தது. அதுக்கப்புறம் நல்லா இழைச்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை, சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறம் நல்லா பச்சை பிள்ளையும் மேய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ப்பா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. மெயினா போன ஸ்லோகத்திலேயே நான் சொல்லிட்டேன். அந்த இந்திரன் சாக்கடையில பண்ணியா மாதிரி சந்தோஷப்பட்டது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு லூசுத்தனம் அப்படின்னா, கம்பாரிசன் சரியா? இந்திரலோக சுகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஞானி கேவலமா மதிக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய ஆத்ம சுகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்திரலோகத்து சுகம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பண்ணி சாக்கடையில உள்ள மாதிரி அவன் வந்து கம்பேர் பண்ணும். ஸோ வென் யூ திங்க் இன் தட் வே, நீ வந்து புலன் இன்ப பொருட்கள்ல தேடுவியா? அவருக்கு கூட மாயையில சுகத்தை தேடுவியா? விஷயத்துல சுகம் இருக்குன்னு நம்புவியா? நீ எங்க இருக்க? இந்த விஷய சுகம் எங்க இருக்கு? ஞானதேவர் பாயிண்ட் ஆஃப் வியூல துக்கம்னே சொல்லிடுவாரு. அப்போ ஒரு சுகத்துல இருக்கிறவன் துக்கத்தை தேடுவானா? உச்சகட்ட சுகம் ஒரு சைட்லயும் உச்சகட்ட துக்கத்தையும் ஒரு வயல்ல வச்சா, உனக்கு சாய்ஸும் கொடுத்தா, நீ வந்து துக்கத்தை நோக்கி போவியா? எந்த எந்த கிறுக்கனாவது போவானா? சாய்ஸ் இருந்தா, வேற வழி இல்லைன்னா துக்கத்துக்கு போறதை விடு. ஆனா சாய்ஸ் கொடுத்தா அப்ப சுகத்தை தேடி தானே போவேன். ஸோ இதை தான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ண வராரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து யானைக்கு தனக்கு பிடிச்ச மரம் இருக்கும்போது எப்படி பிடிக்காத மரத்தை சாப்பிடாதோ அந்த மாதிரி ஆத்மாவில் இன்பம் காணும் ஞானி புலன் இன்ப பொருட்களில் மகிழ்ச்சியை தேட மாட்டான். விஷயத்தை நஞ்சன தள்ளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் அனுபவிக்கிற இந்த சுகத்தை கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இவனுக்கு நஞ்சு மாதிரி தான் தெரியும் அந்த விஷய சுகம். ஸோ therefore it is needless to tell that விஷயத்தை நஞ்சன தெல்லோ புலன்களை அடக்கோ இப்படின்னெல்லாம் நம்ம வந்து சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஏன்னா இவன் அனுபவிக்கிற அந்த சுகத்துக்கு முன்னாடி இது வெறும் குப்பை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் நாலேஜ்ல இருந்து பார்க்கும்போது இது ஜீரோ, இல்லவே இல்லை. ஏன்னா அந்த சுகம்தான் இதுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி இதை அனுபவிக்கிறான். அப்போ இந்த புலன்கள்ல கிடைக்கின்ற சுகம்ங்கிறதே அந்த ஆத்ம சுகம் தான். இங்க இருக்கிறதே ஆத்ம சுகம் மட்டும்தான், ஆத்மானர்வு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த உணர்வும் இல்லை. அது இதுல பட்டு டிஃபரெண்டா வெளிப்படுது, அவ்வளவுதான். அப்ப வெளிப்பாடு அப்படின்னா கூட எது வெளிப்படுதுன்னா ஆத்மானுபவம் தான் வெளிப்படுது, அந்த பிரம்ம சுகம் தான் வெளிப்படுது. மனசுக்குன்னு தனி உணர்வே கிடையாத ஒரு ஜடம்னு வேற சொல்லியிருக்கோம் இல்லையா? when such is the case, நீ என்ன ஜடத்துக்கு ஆசைப்படுவியா? அப்படின்னா ஒரு உணர்வுள்ள ஒரு விஷயம் உனக்கு அனுபவிச்சு கிடைச்சிட்டு இருக்கும்போது நீ ஒரு ஜடத்துக்கு ஆசைப்படுவியா அப்படின்னு கேட்டா கூட கண்டிப்பா ஆசைப்பட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நம்மளை சிந்திக்க சொல்லுகின்றார். அண்ட் therefore இங்க மெயினா அவர் குறிப்பிட்ட சொல்ல விரும்புவது வந்து பிரம்ம சுகத்தை அனுபவிப்பவன் கண்டிப்பாக வேறு எதையும் தேடி போவதில்லை. இது எல்லாமே கூட நீங்க யாட்சிக்கா வச்சு நம்மை நாம் செக் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.